ஒருவர் உன்னிடம் ஒரு விஷயம் செய்துவிட்டு, நான் அப்படி எதுவுமே செய்யல என்று சொல்கிறாரா? நீ நடந்ததை தெளிவாக நினைவில் வைத்திருந்தாலும் நீதான் தப்பா நினைச்சுக்கிற. நீ ரொம்ப சென்சிட்டிவ், எல்லாத்தையும் பெருசா எடுத்துக்கிற என்று உன்னையே சந்தேகப்பட வைக்கிறாரா? அப்படி என்றால் அது சாதாரண ஆர்குமெண்டாக மட்டும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. இதற்கு பெயர் கேஸ்லைட்டிங். கேஸ்லைட்டிங் என்றால் என்ன? ஒருவர் தொடர்ந்து இன்னொருவருடைய நினைவுகள், உணர்வுகள், பெர்செப்ஷன் மற்றும் ஜட்ஜ்மெண்ட்டை சந்தேகிக்க வைக்கும் விதத்தில் மேனிபுலேட் செய்வதுதான் கேஸ்லைட்டிங். இது ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் நடக்காது. ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேமிலி, ஒர்க் பிளேஸ் எங்கும் நடக்கலாம். இந்த வீடியோவில் கேஸ்லைட்டிங் எப்படி இருக்கும், அதன் சயின்ஸ் என்ன, அதை எப்படி ஹேண்டில் செய்வது என்பதை சிம்பிளாக பார்க்கலாம். முதலாவது, கேஸ்லைட்டிங் என்றால் என்ன? ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நீ என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாய். நேற்று நீ எல்லாருக்கும் முன்னாடி என்னை இன்சல்ட் பண்ணிட்ட. அவன் உடனே நான் அப்படி பேசவே இல்லை என்று சொல்கிறான். நீ இல்ல, நீ அப்படிதான் சொன்ன. அவன் உனக்கு எல்லாமே இமேஜினேஷன். நீ எனக்கு தெளிவா ஞாபகம் இருக்கு. அவன் நீ எப்பவுமே ஓவர் ரியாக்ட் பண்ணுவ. இப்போது ஆரம்பத்தில் இருந்த ப்ராப்ளம் என்ன? அவன் சொன்ன வார்த்தை. ஆனால் கான்வர்சேஷன் முடிவில் நான் தான் ஓவர் ரியாக்ட் பண்றேனா என்று நீயே உன்னை சந்தேகிக்க ஆரம்பிக்கிறாய். இதுதான் கேஸ்லைட்டிங்கின் முக்கியமான எஃபெக்ட். இரண்டாவது, கேஸ்லைட்டிங் எப்படி வேலை செய்கிறது? கேஸ்லைட்டிங் பெரும்பாலும் ஒரே நாளில் நடக்காது. முதலில் ஒரு சிறிய டினாயல், பிறகு ஒரு லை, அதற்கு பிறகு ப்ளேம் ஷிஃப்டிங், பிறகு உன் ஃபீலிங்ஸை டிஸ்மிஸ் செய்வது. இப்படி ரிப்பீட்டடாக நடந்து கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் நீ உன்னுடைய ஓன் ஜட்ஜ்மெண்ட்டையே நம்பாமல் போகலாம். உதாரணமாக, நீ என்னிடம் கோபமாக பேசினாய். அவர், நான் கோபமாகவே பேசல. நீ, ஆனா உன் டோன் அப்படிதான் இருந்தது. அவர், நீ ரொம்ப சென்சிட்டிவ். நீ, எனக்கு ஹர்ட் ஆச்சு. அவர், சும்மா டிராமா பண்ணாத. இப்போது அவர் செய்த பிஹேவியர் பற்றி பேசுவதற்கு பதிலாக உன் ஃபீலிங்ஸ் தான் ப்ராப்ளம் ஆகிவிட்டது. மூன்றாவது, கேஸ்லைட்டிங்கின் காமன் சைன்ஸ். கேஸ்லைட்டிங்கை ஐடென்டிஃபை செய்ய சில காமன் சைன்ஸ் இருக்கின்றன. முதல் சைன், அது நடக்கவே இல்லை. நீ தெளிவாக நினைவில் வைத்திருக்கும் விஷயத்தை தொடர்ந்து மறுப்பது. ஒரு தடவை நடந்தால் அது மெமரி டிஃபரன்ஸாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நடந்த விஷயங்களை மறுத்துக்கொண்டே இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நீ ரொம்ப சென்சிட்டிவ். நீ ஹர்ட் ஆனதை சொல்லும்போது ஓவர் ரியாக்ட் பண்ணாத, டிராமா வேண்டாம், நீ ரொம்ப சென்சிட்டிவ் என்று உன் ஃபீலிங்ஸை டிஸ்மிஸ் செய்வது. மூன்றாவது, ப்ளேம் ஷிஃப்டிங். அவர் தவறு செய்தாலும் நீ என்னை கோபப்படுத்தலனா நான் அப்படி செய்திருப்பனா என்று ப்ளேமை உன்னிடம் மாற்றுவது. நான்காவது, பர்சனல் அட்டாக். நீ ஒரு ஸ்பெசிஃபிக் இஷ்யூ பற்றி பேசும்போது அதை பற்றி பதில் சொல்லாமல், நீ எப்பவுமே இப்படித்தான், உனக்கு அறிவே கிடையாது, உன்னோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா என்று உன்னுடைய கேரக்டரை அட்டாக் செய்வது. நான்காவது, ரிலேஷன்ஷிப்பில் கேஸ்லைட்டிங். கேஸ்லைட்டிங் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் கூட நடக்கலாம். உதாரணமாக, பார்ட்னர் ஏதாவது செய்ததால் உனக்கு ஹர்ட் ஆகிறது. நீ அதை அவரிடம் சொல்கிறாய். அவர், நீ என்ன லவ் பண்ணவே மாட்ட என்று டாபிக்கை மாற்றுகிறார். அல்லது, என் மேல உனக்கு ட்ரஸ்ட் இல்லையா என்று கேட்கிறார். இப்போது ஒரிஜினல் ப்ராப்ளம் பற்றி பேசாமல் நீ அவரை லவ் செய்கிறாயா, ட்ரஸ்ட் செய்கிறாயா என்பதுதான் டிஸ்கஷன் ஆகிறது. ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பில் டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கலாம். ஆனால் இருவரும் ஒருவருடைய ஃபீலிங்ஸை கேட்க தயாராக இருப்பார்கள். ஐந்தாவது, ஃப்ரெண்ட்ஷிப்பில் கேஸ்லைட்டிங். ஃப்ரெண்ட்ஷிப்பிலும் இது நடக்கலாம். நீ அந்த சீக்ரெட்டை மற்றவரிடம் சொல்லிட்ட. ஃப்ரெண்ட்,
நான் சொல்லவே இல்லை. நீ, எனக்கு தெரியும். அவர், உனக்கு எல்லாருமே மேல சந்தேகம். இப்போது சீக்ரெட் பற்றிய கான்வர்சேஷன் உன்னுடைய பர்சனாலிட்டி பற்றிய கான்வர்சேஷன் ஆகிவிட்டது. இதுதான் கவனிக்க வேண்டிய பேட்டர்ன். 6வது, கேஸ் லைட்டிங் மற்றும் சாதாரண டிஸ்அக்ரிமெண்ட் ஒன்றா? இல்லை. 2 பேருக்கும் ஒரே சம்பவத்தை பற்றி வேறு ஒப்பீனியன் இருக்கலாம். அது நார்மல். உதாரணமாக, நீ நேற்று கோபமாக பேசின. அவர், எனக்கு கோபம் இல்லை, ஆனால் என் வாய்ஸ் லவுடா இருந்திருக்கலாம். இது கேஸ் லைட்டிங் என்று சொல்ல முடியாது, ஏனென்றால் அவர் தனது பெர்ஸ்பெக்டிவை சொல்கிறார். ஆனால் நீ முட்டாள், உனக்கு மெமரி கிடையாது, நீ எல்லாத்தையும் கற்பனை பண்ணுற என்று தொடர்ந்து உன்னுடைய ரியாலிட்டியையே அட்டாக் செய்தால் அது அன்ஹெல்தி பேட்டர்னாக இருக்கலாம். ஒரே ஒரு இன்சிடென்ட்டை வைத்து முடிவு செய்யாதீர்கள். ரிப்பீட்டட் பேட்டர்னை பாருங்கள். 7வது, கேஸ் லைட்டிங் உன்னை எப்படி பாதிக்கும்? கேஸ் லைட்டிங் தொடர்ந்து நடந்தால் உன் கான்ஃபிடன்ஸ் குறையலாம், டெசிஷன் எடுக்க பயப்படலாம், உன் ஃபீலிங்ஸை நீயே குவெஸ்டன் செய்யலாம். நான் தான் ப்ராப்ளமா? நான் தான் ஓவர் ரியாக்ட் பண்றேனா? நான் சரியா நினைக்கிறேனா என்று அடிக்கடி யோசிக்கலாம். முக்கியமாக, நீ மற்றவருடைய ஒப்பீனியனை உன்னுடைய ரியாலிட்டியை விட அதிகமாக நம்ப ஆரம்பிக்கலாம். இதுதான் மிகவும் டேஞ்சரஸ் பார்ட். 8வது, கேஸ் லைட்டிங்கை எப்படி ஹேண்டில் செய்வது? முதலில் காமா இரு. ஒவ்வொரு விஷயத்தையும் பெரிய ஆர்குமெண்டா மாற்ற வேண்டிய அவசியமில்லை. நீ சொல்லலாம், நீ அதை வேற மாதிரி நினைக்கலாம், ஆனால் எனக்கு நடந்தது இப்படிதான் ஃபீல் ஆனது. அல்லது, நம்முடைய மெமரி வேறுபடலாம், ஆனால் என் ஃபீலிங்ஸை டிஸ்மிஸ் பண்ணாத. முக்கியமான விஷயங்களை எழுதிக் கொள்வதும் உதவியாக இருக்கலாம். டேட், வாட் ஹேப்பன்ட், வாட் வாஸ் செட் என்று நோட் செய்து வைத்துக் கொள்ளலாம். மேலும் நம்பிக்கையான ஃப்ரெண்ட், ஃபேமிலி மெம்பர் அல்லது குவாலிஃபைடு ப்ரொஃபஷனல் கிட்ட பேசலாம். 9வது, பவுண்டரிஸ் மிகவும் முக்கியம். ஒருவர் தொடர்ந்து உன்னை இன்சல்ட் செய்தால் நீ காமா பேச தயாராக இருந்தால் பேசலாம். கத்தி பேசினால் இந்த கான்வர்சேஷனை நான் கண்டினியூ பண்ண மாட்டேன் என்று பவுண்டரி வைக்கலாம். பவுண்டரி என்பது மற்றவரை கண்ட்ரோல் செய்வது கிடையாது. நீ எதை அக்செப்ட் செய்வாய், எதை அக்செப்ட் செய்ய மாட்டாய் என்பதை தெளிவாக சொல்வது. நண்பா, கேஸ் லைட்டிங் பற்றி தெரிந்து கொள்வதன் நோக்கம் ஒவ்வொருவரையும் டாக்ஸிக் என்று லேபிள் செய்வதல்ல. ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டையும் கேஸ் லைட்டிங் என்று சொல்வதும் சரியல்ல. முக்கியமானது பேட்டர்னை கவனிப்பது. ஒருவர் ஒரு முறை உன்னிடம் டிஸ்அக்ரிமெண்ட் செய்ததால் அவர் கேஸ் லைட்டர் ஆகிவிட மாட்டார். ஆனால் தொடர்ந்து உன் மெமரியை மறுத்து, உன் ஃபீலிங்ஸை கேலி செய்து, தன் தவறுகளுக்கு உன்னையே காரணமாக்கி, உன் ஜட்ஜ்மெண்ட்டை சந்தேகிக்க வைத்து, இறுதியில் நான் தான் ப்ராப்ளம் என்று நீயே நம்ப ஆரம்பித்தால் அந்த ரிலேஷன்ஷிப்பை சீரியஸாக இவாலுவேட் செய்ய வேண்டிய நேரம் அது. நீ பெர்ஃபெக்ட்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ தவறு செய்யலாம். உன் ஜட்ஜ்மெண்ட் சில நேரங்களில் தவறாக இருக்கலாம். ஆனால் உன்னை பற்றிய முடிவுகளை எடுக்கவும், உன் ஃபீலிங்ஸை புரிந்து கொள்ளவும், உன் பவுண்டரிஸை வைத்துக் கொள்ளவும் உனக்கு உரிமை இருக்கிறது. அதனால் அடுத்த முறை யாராவது நீதான் எல்லாத்தையும் கற்பனை பண்ணுற என்று சொன்னால் உடனே அவரை கேஸ் லைட்டர் என்று முடிவு செய்யாதே. அதற்கு பதிலாக ஒரு கேள்வி கேள். இது ஒரு சாதாரண டிஸ்அக்ரிமெண்டா அல்லது தொடர்ந்து நடக்கும் மேனிபுலேஷன் பேட்டர்னா? அந்த ஒரு கேள்வி உனக்கு நிறைய விஷயங்களை தெளிவாக புரிய வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்க. மேலும் சைக்காலஜி, ஹியூமன் பிஹேவியர், மைண்ட் செட் மற்றும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கான்டென்ட்க்கு ஃபேக்ட்ஸ் ஆஃப் சாண்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் மைண்டை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். See you in the next video.